வணக்கம்மா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு தமிழ்மா சமையல். இன்னைக்கு நாம் சிகப்பு கவுனி அரிசி, கருப்பு கவுனி அரிசியை வச்சு புட்டு பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த டம்ளரில் 3/4 டம்ளர் சிகப்பு கவுனி அரிசி, 3/4 டம்ளர் கருப்பு கவுனி அரிசியை சேர்த்து கழுவி ஊற வச்சுருக்கேன். 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். சீக்கிரமாக ஊறாது இந்த அரிசி. ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் கூட ஆகும் ஊறுறதுக்கு. நீங்கள் காலையில் செய்கிறதா இருந்தால் நைட்டே ஊற வச்சுருங்க. சாயந்தரம் செய்கிறதா இருந்தால் காலையிலே ஊற வச்சுருங்க. ஏன்னா இது ஊறுறதுக்கு லேட் ஆகும். ஒரு அரை முடி தேங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு 5 ஏலக்காய் வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பொடி பண்ணிடலாம். இந்த தண்ணி எடுத்துன்னு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சின்னு வந்துடலாம். அரிசியை பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இதில் கருப்பாக இருக்கிறது தான் கருப்பு கவுனி அரிசி, சிகப்பாக இருக்கிறது சிகப்பு கவுனி அரிசி. நல்லா இதில் தண்ணி எடுத்துடலாம். நம்ம இதை காய வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. நல்லா தண்ணி எடுத்து அரைச்சாவே போதும். இப்போ ஜாரில் போட்டுக்கலாம். நம்ம தண்ணி எடுத்து இதேமாரி எல்லா அரிசியும் தண்ணி எடுத்து போட்டுடலாம். தண்ணியெல்லாம் இறுத்து போட்டாச்சு. பாதி அரிசி போட்டு முதல்ல அரைச்சிக்கலாம். ஃபுல்லாக போட்டால் மசியாது. இது குறைன்னு தான் அரைக்கணும். மாவு எப்பயுமே புட்டுக்கு நம்ம கொழுக்கட்டைக்கெல்லாம் அரைக்கிற மாதிரி அரைக்கக்கூடாது. மெழுமெழுன்னு அரிசி எந்த அளவுக்கு குறைன்னு அரைச்சின்னு வந்தாச்சு. உங்களுக்கு லைட்டான ஈரத்தோடு அரைக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தால் ஒரு தட்டில் ஒரு துணியை போட்டு அது மேலே இந்த அரிசியை நல்லா தண்ணியை வடிகட்டி ஒரு 1/4 மணி நேரம் ஃபேன் காற்றுல காய வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி குறைப்பாக அரைச்சிக்கோங்க. நிறைய அரிசி இருந்தால் 1 கிலோ 2 கிலோ அந்த மாதிரி அரைக்கிறதா இருந்தால் ஃபேன் காற்றுல இதேமாரி துணி போட்டு காய வச்சு மிஷினில் கொடுத்து புட்டுக்குன்னு சொன்னால் குறைன்னு அரைச்சி கொடுப்பாங்க. அந்த மாதிரி அரைச்சின்னு வந்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த இட்லி தட்டை இதில் வச்சிடலாம். இந்த அலசி வச்சுருக்க துணியை இதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு மெலிசான துணியை எடுத்துக்கோங்க. அதை ஈரம் பண்ணிவிட்டு நல்லா அலசிட்டு இட்லி தட்டில் போட்டுக்கோங்க. அரைச்சின்னு வந்த இந்த மாவு இதில் வச்சிடலாம். 5 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் எடுத்து திருப்பியும் உப்பு தண்ணி தெளித்து கலரி நம்ம திருப்பியும் இன்னொரு வாட்டி வேக வைக்கணும். இந்த துணியை இப்படி மூடிடலாம். மூடியை போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். 5 நிமிஷம் வந்தவுடனே அப்புறமா எடுத்துடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாவை எடுத்து கொஞ்சம் ஆறின பிறகு உப்பு தண்ணி தெளித்து திரும்ப ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். 5 நிமிஷம் ஆறட்டும். எல்லாத்தையும் எடுத்து தட்டில் போட்டாச்சு. கட்டி இல்லாமல் இந்த மாதிரி பண்ணி விடலாம். பண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். ஆறினா தான் நம்மளால் கை வச்சு உப்பு தண்ணி தெளித்து பிசைய முடியும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா ஆறிடுச்சு. இப்போ உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு பிசைஞ்சிடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இனிப்புன்றதுனால ரொம்ப உப்பு போடக்கூடாது. இனிப்பு உரைக்கிறதுக்காக தான் இந்த உப்பு போடுறது. இந்த 1/4 ஸ்பூன் கூட. இதுக்கு அதிகமாக தண்ணி தேவைப்படாது. இது ஏற்கனவே லைட்டாக இதுவாக தான் இருக்குது. நல்லா பிடிக்கிற மாதிரி தான். சும்மா லைட்டாக தெளிச்சிக்கலாம். நடுவில் இந்த கட்டி இருந்தால் இப்படி உடச்சி விட்டுக்கோங்க. இப்போ இதை இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். இதை இப்படி பண்ணாவே கட்டியெல்லாம் இதுவாகிடும். இந்த அளவுக்கு இப்படி பிடிக்கிற மாதிரி வரணும். அந்த வரைக்கும் வந்தால் போதும். தண்ணி அதுக்கு மேலே ஊற்ற தேவை. லைட்டாக தெளித்து தான் பிசையணும். இதுக்கு ரொம்ப தண்ணியை ஊற்றிலாம் பிசையக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக பிடிக்கிற மாதிரி வரணும். இப்போ இதை வேக வச்சிடலாம் 5 நிமிஷம். இன்னும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஏற்கனவே வேக வச்சு அதே துணியிலே வேக வச்சு மாவையும் வச்சாச்சு. ஒரே இடத்துல வைக்காமல் இந்த மாதிரி ஃபுல்லாக பரவற மாதிரி வச்சுருங்க. அப்போ தான் வேகும். இந்த தேங்காவையும் இது மேலேயே தூவி வச்சிடலாம். தேங்காவை இதோடு சேர்த்து வேக வச்சிட்டோம்னா ரொம்ப நேரம் கெடாமல் இருக்கும் புட்டு. எடுத்து வச்ச அந்த தேங்காவையும் நான் 5 ஏலக்காவையும் மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி வந்தேன். அந்த மாவு அரைச்சி அந்த ஜார்லேயே போட்டு பொடி பண்ணிட்டேன். அப்படியே மூடிடலாம். இதை ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். மூடி 5 நிமிஷம் வேகட்டும். 5 நிமிஷம் ஆகிடுச்சு. வெந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். நல்லா வெந்துடுச்சு. எடுத்துடலாம். இதை இதில் உங்களுக்கு நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ இல்லை வெள்ளை சர்க்கரையோ உங்களுக்கு எது இஷ்டமோ அதை போட்டு சாப்பிட்லாம். நெய் போட்டு சாப்பிட்லாம். ஒரு ஸ்பூன் நெய் போட்டு சாப்பிட்லாம். மொத்தத்துலேயே நெய் போட்டு கலரிடாதீங்க. ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. அவங்கவுங்களுக்கு தனியாக இனிப்பை கூட அவங்கவுங்களுக்கு தனியாக போட்டு கொடுங்க. ஏன்னா இனிப்பையும் கூட போட்டுட்டா மொத்தத்துலேயும் போட்டுட்டா சீக்கிரமாக கெட்டு போயிடும். இந்த மாதிரி கலரிட்டு அவங்கவுங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அவ்வளோ தனித்தனியாக உங்களுக்கு போட்டுடலாம். ஒரு சிலர் வாழைப்பழம் கூட போட்டு சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி கூட சாப்பிட்லாம். ரெடி ஆகிடுச்சு. இந்த கருப்பு கவுனி அரிசி
கொலஸ்ட்ரால் லெவலையும் குறைக்கொன்றாங்க, ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவையும் கண்ட்ரோலாக வச்சுக்கொன்றாங்க, நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால சுகர் லெவலையும் கண்ட்ரோலாக வச்சுக்கன்றாங்க. வெள்ளை அரிசியை விட கருப்பு கவுனி அரிசியில் அதிக புரத சக்தி இருக்கான். உடல் எடையை கூட குறைக்கிறதுக்கு உதவுது. கேன்சர் வர்றதை கூட தடுக்குதுன்றாங்க. கிட்டத்தட்ட சிகப்பு கவுனி அரிசி கருப்பு கவுனி அரிசி ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி தான் சொல்கிறாங்க. சத்துக்கள் ஆகட்டும், பலன்கள் ஆகட்டும், எல்லாமே சிகப்பு கவுனி அரிசியில் உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவுதான். நார்ச்சத்து அதிகமாக இருக்கான், கொலஸ்ட்ரால் லெவலையும் கண்ட்ரோலாக வச்சுக்குதான். ஆனால் சத்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது கருப்பு கவுனி அரிசியில். அந்த காலத்தில் ராஜாக்கள் தான் சாப்பிட்டாங்களாம். சிகப்பு கவுனி அரிசிலையும் சத்து அதிகமாக இருக்குது, இருந்தாலும் கருப்பு கவுனி அரிசியில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கான். எல்லோரும் சிகப்பு கவுனி அரிசி கருப்பு கவுனி அரிசி எல்லாத்தையும் அடிக்கடிக்கு செஞ்சு சாப்பிட்டு எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்குங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக தனியாக எடுத்து இதில் தேவையான அளவுக்கு இனிப்பு போட்டுக்கலாம். நான் 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன். இதில் உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டு சாப்பிடுங்க. நல்லா கலரி விட்டுக்கிறோம். இந்த கருப்பு கவுனி அரிசி கேன்சர் வர்றதையும் தடுக்குதுன்றாங்க. எல்லாரும் கருப்பு கவுனி அரிசி சிகப்பு கவுனி அரிசி எல்லாத்தையும் அடிக்கடிக்கு புட்டாவோ இல்லை கஞ்சியாவோ எப்படி இஷ்டமோ அப்படி செஞ்சு சாப்பிடுங்க. உடல் ஆரோக்கியத்துக்கும் இந்த அரிசியில் செஞ்சால் ரொம்ப நல்லது. இந்த 2 அரிசியும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். சுவையும் சத்தும் இருந்த கருப்பு கவுனி சிகப்பு கவுனி அரிசி புட்டு ரெடி. நீங்களும் இதேமாரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கம்மா. நன்றி, வணக்கம்.